உடனுக்குடன் நேரலை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியத்தில் வீட்டிலிருந்த 80 சவரன் நகை, 5.3 கிலோ வெள்ளி, 1.5 லட்சம் ரூபாய் கொள்ளை போகியுள்ளது. இதுகுறித்த செய்தியை உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அழகர்சாமி என்ற விவசாயி மகளின் பட்டமளிப்பு விழாவிற்கு குடும்பத்துடன் வேலூர் சென்றிருந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவமானது அந்த பகுதியில் அரங்கேறியுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அழகர்சாமி என்ற விவசாயி அவருடைய மகளின் பட்டமளிப்பு விழாவிற்கு குடும்பத்துடன் வேலூர் சென்றிருந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவமானது நடைபெற்றுள்ளது. 30 சவரன் நகை, 5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பணமானது கொள்ளை போகியுள்ளது. இதுகுறித்த செய்தியை உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து வீட்டின் பக்கவாட்டு ஜன்னலை அறுத்து உள்ளே சென்று மர்ம நபர்கள் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். பார்த்திபன், வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் அண்ணியா. புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியத்தை சேர்ந்தவர் அழகர்சாமி. இவர் விவசாயி மற்றும் எல்ஐசி முகவராகவும் பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் அவர் மகளுக்கு பட்டமளிப்பு விழா வேலூரில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற நிலையில் குடும்பத்தினருடன் அவர் வீட்டை பூட்டிவிட்டு வேலூருக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவரது வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பக்கவாட்டு ஜன்னலை அறுத்து வீட்டின் பீரோவில் இருந்து 80 சவரன் தங்க நகையை மற்றும் 5.3 கிலோ வெள்ளி, 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்நிலையில் தான் நேற்று இரவு அவரது வீட்டில் விளக்கு எரிவதை அருகே உள்ள மளிகை கடைக்காரர் அழகர்சாமியை தொடர்பு கொண்டு பேசி தகவல் தெரிந்த நிலையில் இன்று காலை குடும்பத்துடனுடன் வீடு திரும்பிய அழகர்சாமி வீட்டை திறந்து பார்க்கும் பொழுது வீட்டில் கொள்ளை நடந்திருப்பது தெரிய வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற பனையப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியுடன் அழகர்சாமியின் வீட்டில் கொள்ளையடித்த மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் இந்த கொள்ளை சம்பவம் ராங்கியம் பகுதியில் பெரும் பரபரப்பையும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பார்த்திபன், விவரங்களுக்கு நன்றி.